புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த். நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். எனக்கு பிடித்த, என்னை கவர்ந்த தமிழ் பட வரிசையில் தமிழ் சினிமாவில் 80களிலும் 90களிலும் கமல், ரஜினி என்ற இரு பெரிய நட்சத்திரங்களுக்கு இடையே மூன்றாவது நட்சத்திரமாக தமிழ்திரை உலகில் நீண்ட நாள் பிரகாசித்துக் கொண்டிருந்தது மட்டுமில்லாமல் தமிழக மக்களின் அன்பையும் குறிப்பாக கிராமப்புற இளைஞர்களின் பெண்களின் பிடித்த நாயகனாக திகழ்பவர் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு மாமனிதன் பின்னால் பேசவே முடியாமல் உடல் நலம் குன்றி இருந்ததை சில ஆண்டுகள் தொலைக்காட்சிகளில் கண்டு நான் மனம் விரும்பியது உண்டு. என்னைப் போல் பல லட்சக்கணக்கான ரசிகர்கள் தொண்டர்கள் என்றாவது ஒருநாள் இவர் பழைய உடல் நிலையை அடைந்துவிட மாட்டாரா என்று எண்ணிய காலங்கள் உண்டு. ஒரு ரசிகனாக அம்மனிதன் செய்த பல உதவிகளை இன்று வரை மக்கள் நினைவு வைத்துள்ளார்கள். இங்கு ஒரு விஷயத்தை நான் குறிப்பிட்ட கூற விரும்புவது 40 வயது முதல் 70 வயது வரை இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கும் பல பேர் தமிழக அரசியலில் மிகப்பெரிய வெற்றிகளை குவித்த புரட்சித் தலைவி ஜெயலலிதா மற்றும் கலைஞர் கருணாநிதி அவர்களின் மறைவுகளை பார்த்திருப்போம். அதில் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் மறைந்த நாள் அன்று தமிழகம் எங்கும் அந்த நாளில் தன்னிச்சையாக அவருடைய இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்டு எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் குறிப்பாக எந்த கட்சியும் சாராதவர்களும் அன்று இந்த ஒரு மாபெரும் மனிதனுக்காக வருந்தினார்கள். அதுதான் அவர் சம்பாதித்து வைத்துவிட்டு சென்ற சொத்தாகும். தமிழக மக்களின் உள்ளங்களில் என்றும் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார். ரமணா படம் ரிலீஸ் ஆவதற்கு ஒரு சில மாதத்திற்கு முன்பு மலேசியாவில் ஒரு மாபெரும் கலை நிகழ்ச்சியை நடத்தி காட்டி அதன் மூலம் கிடைத்த வருவாய் மூலம் நடிகர் சங்க கடனையும் அடைத்து நடிகர் சங்க கட்டடம் கட்டுவதற்கு இடத்தையும் ரெடி செய்து கொடுத்தார். இதில் விஜயகாந்த் அவர்களின் ஆளுமையை குறிப்பிட்டு கூற வேண்டும். குறிப்பாக ரஜினி, கமல் என்ற இரு பெரும் நடிகர்களையும் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வைப்பது அக்காலகட்டங்களில் அரிதான ஒன்றாகும். அதை விஜயகாந்த் நடத்தி காட்டியிருந்தார். எஸ்.